ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜன்ம பத்திரிகா நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாகிருஜம் சாயா மார்த்தாண்ட சம்போதம் தம் நமாமி சனீஸ்வரம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய திமஹே தன்னோ மந்த பிரஜோதயாத். உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு கழித்து மார்ச் மாதம், அதாவது 6ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 சனி மகா பயிற்சி. அதாவது வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி திருநள்ளார் மற்றும் சனி பகவானுடைய ஆலயத்தின் பிரகாரப்படி விசுவாசு வருஷம் மாசி மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 6/3/2026 நாழிகை 4:51 காலை 8:26 மணிக்கு புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் கும்பராசியிலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீனராசிக்கு சனி பகவான் சஞ்சரிக்கிறார், பிரவேசிக்கிறார். ஸோ இது சமயம் 12 ராசிகள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எந்தெந்த ராசிகள் கவனமாக இருக்க வேண்டும். அதாவது நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சில நேரத்தில் கிரக கட்டங்கள் எப்படி தெரியுமா, நம்மளாக போய் வாயை கொடுத்து நம்மளாக போய் வம்பளை மாட்டிக்கிறது. அதாவது இந்த படத்துலலாம் காமெடியில் சொல்கிறாங்கல்ல, நீயா எப்படி ஆப்பை தேடி தேடி போய் உட்காந்துக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி. அதனால் ஓரளவுக்காவது நம்ம எப்படி இருக்கணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, கோயில் இல்லாத ஊரில் குடி இருக்காது. உனக்கு நேரம் கிடைக்கும்போது போய் ஒரு தடவையாவது கோயிலுக்கு போய்ட்டு தலைக்கு குளிச்சுட்டு கோயிலுக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணி ஓரளவுக்காவது அதாவது கொஞ்சமாவது நமக்கு புண்ணியம் இருக்கணும். அதாவது நான் இன்னொரு விஷயமும் நான் சிறப்பான ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ யாராவது கோயிலுக்கு உங்கள் வீட்டில் போகிறாங்கன்னு பாருங்கள், வச்சுக்கோங்களேன். யாராவது ஒருத்தர் உங்கள் வீட்டில் ஒரு 4-5 பேர் உங்கள் வீட்டில் இருக்கீங்க. இப்போ அம்மா கோயிலுக்கு போய்ட்டு வராங்க, அக்கா கோயிலுக்கு போய்ட்டு வராங்க. அவங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ன தெரியுமா கேட்பாங்க, ஆமாம் எப்போ பார்த்தாலும் என்ன கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்க, கோயிலுக்கு போயிட்டு வந்து நீ என்னத்தை சாதிச்ச அப்படின்னா, உன்னுடைய கர்மம் அவ்வளவுதான், உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். இதே அவங்க கோயிலுக்கு போயிட்டு வரதுனால தான் அவங்களுக்கு சில விஷயங்களும் நல்லதா. ஆனால் நீ அவங்கள என்ன சொல்கிற, என்ன கோயிலுக்கு போயிட்டு வந்து என்ன சாதிச்சுட்ட, என்ன பண்ணிட்டா, உனக்கு என்ன பண்ணினது தெய்வம் அப்படின்னு உனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், உன்னுடைய கர்மம் அவ்வளவுதான், உனக்கு அவ்வளோதான் புத்தி, உனக்கு அவ்வளோதான், உனக்கு தெரியறதுக்கு உனக்கு வாய்ப்பு. அதுக்கு மேலே தெரிஞ்சிட்டா தான் நீ நன்னா இருப்பியே. அதனால் இந்த சனி பயிற்சி அப்படின்னும் பொழுது அட்லீஸ்ட் உன்னுடைய ராசி உனக்கு தெரிஞ்சதுன்னு என்ன அப்படிங்கிறத கேட்டு அதற்கு தகுந்தாற்போல் நீ பரிகாரம் செஞ்சுட்டு வந்தேன்னு சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையில் மேலே மேலே நீ சிறப்பாக இருப்பாங்க. வாங்க மேஷ ராசிலேருந்து மீனராசிக்குள்ளே வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி நேயர்களை, வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி வரக்கூடிய சனி பயிற்சி தனுசு ராசிக்கு எப்படி இருக்குது. அதாவது சின்ன விஷயம் சொல்கிறேன், அவசர முடிவுகள் பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும். இந்த ஒரு வரியை ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு எப்போதுமே உண்டு. பொருள், பேச்சு, குடும்பம், பணம் எல்லா விஷயத்துலேயுமே சரி, உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணுமா, அவசர முடிவுகள் நஷ்டத்தில் முடியும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது சனி பகவான் வரக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா, பேச்சால் நெருக்கடி, தேவையில்லாமல் பேசி நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். குடும்பத்தில் பொறுமை, நிதானம் அவசியம். ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் தனுசு ராசி பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்க முடியும். உங்களுடைய தாயாரை அதிகமாக பாதிக்கும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. இப்போ உங்களுக்கு அம்மா இருக்காங்க, அம்மா கொஞ்சம் ஏஜ்டு பர்சனாக இருக்காங்க. இஃப் ஷீ இஸ் ஏஜ்டு பர்சன் அபவ் 70 அந்த மாதிரி இருக்குது, 70 வயசுக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கொஞ்சம் உடல்நிலை பாதிப்பு, கொஞ்சம் கூட இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கணும், கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சிறு சிறு பிரச்சனைகள், சில விஷயங்கள்லாம் வரும். கொஞ்சம் பொறுமையாக பார்த்து நிதானமாக செய்யணும். ஒன்று பாசிட்டிவ் அஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா சேமிப்பு பழக்கம் வர வேண்டும், செலவு கட்டுப்பாடு இருக்க வேண்டும், தந்தை மூத்தவரின் ஆதரவு உண்டு, திடீர் வெளிநாடு வாய்ப்பு வரும். இதெல்லாம் பாசிட்டிவான விஷயம். நெகட்டிவான விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது குடும்ப பிரச்சனை, பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்படும். நீங்கள் கரெக்டாக பேசினாலும் பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்படும். நெடுநாள் தாமதம், வேலை நிறைவு மெதுவாக இருக்கும். கடன் அழுத்தம் தரும். கடன் வாங்கியிருக்கீங்க, கடன் ப்ரெஷர் பண்ணுவாங்க, எப்போ பணத்தை வச்சுட்டு மறு வேலை பாருன்னுவான். கொடுத்தவன் கேட்க கேட்பான், ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அந்த கடன் அழுத்தம் அப்படிங்கிறது ஒரு ப்ரெஷர் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இது ஒரு தனியாக ஸ்ட்ரெஸ் ஓடிண்டே இருக்கும் மனசில். ரெண்டாவது பணம் கேட்ட இடத்துல நம்மளால் கொடுக்க முடியலையே, சரியான நேரத்தில் கொடுக்க முடியலையே, செய்ய முடியலையே அப்படின்னு.
பணியில் ஓவர் டைம், அதிக பொறுப்பு, ஆனால் குறைந்த பாராட்டு. என்னதான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் அந்த அளவுக்கு ஒரு நிம்மதி இல்லை. நம்ம கஷ்டப்படுறவன் ஒருத்தன், பேர் வாங்கிட்டு போகிறவன் ஒருத்தன் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். மேலதிகாரிகளுடன் தகராறு வராமல் கவனித்து கொள்ளவும். தேவையில்லாத சண்டை பிரச்சனை தகராறு வராமல் பார்த்துக்கோங்க. தொழிலில் புதிய முதலீடு மந்தமாக இருக்கும். ஸோ பொறுமையாக இருங்க. கூட்டு தொழில் சிறிது பதற்றம் தரலாம். அதாவது கூட்டு சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, கூட்டு சேர்ந்து சில விஷயங்கள் பண்ணுறீங்கன்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வீட்டில் சிறிய விஷயமே பெரிய பிரச்சனை போல் தேன்றும். ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா பெரிய சண்டையாக தோன்றும். ஏதாவது சிறு சிறு பிரச்சனைகள், தம்பதிகளுக்குள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும். தேவையில்லாமல் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒன்று சொல்ல போக 9 சண்டை வரும். வயதானவர்கள் உடல் நலத்தை கவனித்து கொள்ள வேண்டும். பொறுமையை வைத்தால் எல்லாமே சரியாக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது தேர்ட் பர்சன் உள்ள நுழையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கவனமாக இருங்க. சொல்வது செய்வது எதிர்மாறாக புரிந்து கொள்ளப்படும். உறவில் பலம் பெறுவது பொறுமை, உண்மை. ஸோ சில விஷயத்தில் கவனமாக இருங்க. சேமிப்பு மிகவும் முக்கியம். நான் இப்போவும் சொல்லிட்டேன். ஒரு வீடு, பிளாட், இடம் வாங்க போகிறீங்கன்னா குட் டைம் அல்ல, கிடையாது, நல்ல நேரம் கிடையாது, வேண்டாம், இப்போ வாங்க வேண்டாம், பொறுமையாக வாங்கிக்கலாம். கடன் வாங்கினால் பரபரப்பு அதிகம். கடன் வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் பிரச்சனை அதிகம், பார்த்து வாங்குங்க. தங்கம் வாங்க நல்ல தினங்களை பார்த்து வாங்கவும். இப்போ ஒரு கோல்டு வாங்க போகிறீங்கன்னா கூட ஒரு நல்ல நாள் பார்த்து குரு ஹோரையில் வாங்குங்க. படிப்பில் வந்து பார்த்திங்கன்னா மாணவ மாணவிகளுக்கு கான்சன்ட்ரேஷன் குறையும். ஒரு தடவை 10 தடவை சொன்னால் ஒரு தடவை கேட்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். எக்ஸாம்லாம் ஸ்லோவாக இருக்கும். ஆனால் முயற்சி இருந்தால் டாப் ஸ்கோர் பண்ணலாம், இல்லைன்னா முடியாது. லீகல் கோர்ட் இஷ்யூலாம் பார்த்திங்கன்னா வழக்கு நடந்தால் சமாதான பேச்சு நல்லது. வழக்கு நடந்துருக்குன்னு சொன்னால் சமாதானமாக போகிறது நல்லது. கோர்ட்டு டிலேஸ் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பழைய சட்ட பிரச்சனைகள் தீர்வு தாமதமாகும். உங்களுடைய மெடிக்கல் பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது மெடிக்கல் ஹெல்த் ரெமடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா வயிறு சம்பந்தமான, பற்கள் சம்பந்தமான, இடது பக்கம் தோல் பட்டை சம்பந்தமான பிரச்சனைகள் எழலாம். பிபி சுகர் உள்ளவர்கள் கவனமாக இருக்கவும். சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் யுரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த சனி, அதாவது அமாவாசை வரும்போது, அமாவாசை சனிக்கிழமையில் அமாவாசை இந்த மாதிரிலாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாளில் எள் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்தால் நல்லது. இந்த சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் சனிக்கிழமையில் அமாவாசை வருது, ஞாயிற்றுக்கிழமையில் அமாவாசை வருதுன்னா அதை பயன்படுத்தி விளக்கேற்றுவது நல்லது. காக்காவுக்கு, கருப்பு நாய்களுக்கு, இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உணவு வைப்பது நல்லது. கருப்பு ஃபுல்லாக பிளாக் டாக்ஸ் சொல்கிறீங்களே, கருப்பு நாய் வீட்டில் வளர்க்குறவங்களாம் இருக்காங்க, அந்த நாய்க்கு சாதம் வைக்கிறது, காக்காய்க்கு சாதம் வைக்கிறது, இதெல்லாம் ஒரு சிறப்பான விஷயம். அந்த காலத்துலலாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் எல்லாம் வேலைக்கு போயிட்டு இருக்கிறதுனால சில பேர்லாம் அது செய்கிறதுக்கு டைம் கிடையாது. உங்கள் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சனீஸ்வரன் கோவில் இருந்தால் கூட நீங்கள் சென்று வழிபடலாம். நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க, போய் வழிபாடு பண்ணுறீங்க, சில விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அப்படியே நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் சிறப்பு. ஸோ அதெல்லாம் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் குலதெய்வ வழிபாடு முக்கியமாக பண்ணுங்கள். வண்டி வாகனங்களில் நிச்சயமாக கவனமாக போகணும், கவனமாக வரணும். மணி கொடுக்கல் வாங்கல், பணம் விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. ஷேர் மார்க்கெட்டில் கவனமாக இருக்கிறது நல்லது. சில விஷயங்களில் எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு யோசித்து செய்கிறதும் நல்லது. தனுசு ராசி பொறுத்தளவுக்கு 65% நல்லா இருக்குது. மிச்ச விஷயங்கள் கவனமாக இருங்க. சுபம், வாழ்க வளமுடன். இதுவரையில் நாம் பார்த்தது 2026ஆம் ஆண்டு சனி பெயர்ச்சி பொது பலன்கள். உங்களுடைய சுய ஜாதகப்படி, ஜென்ம ஜாதகப்படி சனி பகவான் எந்த ராசியில் இருக்காரோ, இப்போ கோச்சார ரீதியாக எந்த ராசியில் இருக்காரோ அதை வைத்து தான் முழுமையான பலன்கள் நாம் தெரிந்து கொள்ள முடியும். நான் இப்போ சொல்லியிருக்கிறது முழுக்க பொது பலன்கள். சில பேருக்கு இந்த பொது பலன்களே ஃபுல்லாக பழிக்கும். எப்படி இருக்கும் என்ன ஏதுங்கிறதெல்லாம் சில பேருக்கு பழிக்கும். சொன்னது சாமி நீங்கள் சொன்னது சரியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்கீங்க, சொல்லியிருக்கீங்க. அது சமயம் நம்ம வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி எப்போ நீங்கள் ஓய்வாக இருக்கீங்களோ, நீங்கள் குடும்பத்தில் ஒரு 10 நிமிஷம் நான் ஓய்வாக இருக்கேன், ஒரு அரை மணி நேரம் நான் ஓய்வாக இருக்கேன், இந்த நேரத்தில் நான் என்னுடைய ஜாதகத்தை தெரிந்துட்டால் நான் சாமிக்கிட்ட குருஜிக்கிட்ட நான் பேசினா என்னுடைய ஜாதகத்தை படி நான் சில விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த நேரத்தை பயன்படுத்தி டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, என் கூட நீங்கள் பேசலாம். உங்களுடைய ஜாதகத்தை பற்றி நீங்கள் பேசலாம், தெரிஞ்சுக்கலாம், அடுத்து என்ன செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும். சரிங்களா? சுபம், வாழ்க வளமுடன்.